மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலக பிரிவின் கீழ் வரும் மிச்நகர் மேராக்கேணி ஆறுமுகத்தான் குடியிருப்பு ஏறாவூர் நகர் மற்றும் செங்கலடி உள்ளிட்ட பல கிராமங்களை மாரிக்கால வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாப்பதற்காக 36 மில்லியன் ரூபாய் செலவில் வடிகாலமைப்பு திட்டம் இன்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய போதே கிழக்கு மாகாண முதலமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாரிகாலத்தில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வரும் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கு அவசரமாக எடுத்த முயற்சிக்கு பயன் கிட்டியதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2017 பொறுப்பு இருந்தும் இந்த விடயத்தை கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று எடுத்த மிச்நகர் என்ற கிராமம் எல்லோருக்கும் தெரியும். பாரிய கஷ்ட பிரதேசமாக, பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பிரதேசமாக, தொழில் வாய்ப்புகள் அற்ற பிரதேசமாக, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்ற பிரதேசமாக, பாதைகள் புனரமைக்கப்படாத பிரதேசமாக, பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ கட்டிடங்கள் தேவைப்பட்ட பிரதேசமாக, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்ற பள்ளிக்கூடங்களாக எவ்வாறு நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா வகையிலும் கஷ்டத்துக்குள் இதுவரைக்கும் உறுதிகள் கிடைக்காத காணிகள் வீடுகளில் கட்டிருக்கின்ற ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேல் அந்த வீடுகளிலே உறுதிகள் இல்லாமல் இருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்ற எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக அவற்றை ஒவ்வொன்றாக முடித்து தருவதற்கு நடவடிக்கை மிகவும் எடுத்துக்கொண்டு வருகின்ற வேளையிலே எப்போதுமே எதையுமே அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பழக்கம் என்னிடத்திலே இல்லை. ஆனால் ஒவ்வொன்றையும் தெளிவாக அறிந்து கொண்டும் அவற்றை செயல்முறைப்படுத்தி முடிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். உங்களுடைய காணி உறுதிகள், அதிகமானவர்களுடைய உறுதிகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே பல விடயங்கள், பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, பாதைகள் போடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது, வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இவற்றை எல்லாம் செய்வதற்கு இந்த திட்டம் ஒரு பாரிய ஒரு கஷ்டத்துக்குள் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திலே இன்று நிதி பற்றாக்குறை, இந்த நாட்டிலே ட்ரெஷரியிலே ஹசானாவிலே நிதி பற்றாக்குறை இருக்கின்ற வேளையிலே முக்கியமான வேலை திட்டங்களுக்கு கூட அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகள் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற வேளையிலே, ஏன் எங்களுடைய மாகாணத்துக்கு நவம்பர் டிசம்பர் மாத சம்பளம் கூட இன்னும் வந்து சேராமல் இருக்கின்ற நிலையிலே இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு நாங்கள் நிதிகளை கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய சவாலுக்குரிய விடயம்.